வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. அக்பர் ராஜா ஒரு நாள் வேட்டைக்கு காட்டுக்குள்ள போனாருங்களாம். அவர் வச்சிருந்த தண்ணி தீந்து போயிடுச்சுங்களாம். ரொம்ப தாகம் தாங்க முடியலையா, சுத்தி முத்தி பார்த்தப்போ ஒரு சின்ன பையன் விறகு வெட்டிக்கிட்டு தலையில சுமந்துக்கிட்டு தண்ணிய கையில வச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தானா. அப்ப ராஜா அந்த பையனை பார்த்து, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா, உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டாருங்களாம். இந்த பையன் தண்ணி எடுத்து கொடுத்துட்டானா. நான் ஏன் என் பேரை சொல்லணும், உங்க பேரை முதல்ல நீங்க சொல்லுங்கன்னு சொன்னானா. இவனுக்கு ராஜான்னு தெரியாதுங்களாம். ராஜா அந்த பையன் கிட்ட இருந்து தண்ணியை வாங்கி குடிச்சிட்டாருங்களாம். குடிச்சிட்டு சின்ன பையன் கிட்ட எல்லாம் நம்ம பேச்சு வாங்க கூடாதுன்ட்டு தண்ணி கொடுத்ததுக்கு மாறா அவருடைய ராஜ மோதிரத்தை அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு டக்குன்ட்டு கிளம்பிட்டாருங்களாம். ராஜ மோதிரத்தை பார்த்த உடனே தான் இந்த பையனுக்கு புரிஞ்சுதான் வந்தது அக்பர் ராஜான்ட்டு. ராஜா என்னுடைய பெயர் இதுதான் சொல்லிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தானா. ஆனா அவருக்கு கேட்கலையா, குதிரை வேகமா போயிடுச்சுங்களா. ரொம்ப வருஷமா இந்த பையன் இந்த ராஜ மோதிரத்தை பத்திரமா வச்சிருந்தானா. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சா, இந்த பையனுடைய அப்பாவுக்கு ரொம்ப உடல்நல பாதிக்கப்பட்டுடுச்சான். செலவுக்கு இவங்கிட்ட பணம் இல்லையா. உடனே இவன் என்ன பண்ணானா, அக்பர் ராஜாவை போய் பார்க்கலான்ட்டு அந்த வெளியே இருந்த காவலாளிங்க கிட்ட போய் இந்த முத்திரை மோதிரத்தை காட்டினானா. காவலாளிகள் ராஜமுத்திர மோதிரத்தை பார்த்த உடனே இவனை உள்ள அனுமதிச்சாங்களாம். உள்ள வந்த இந்த பையன் அரண்மனை சபையில ஒரு ஓரமா என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா. அப்போ அக்பர் ராஜா அங்க இருந்த அத்தனை மந்திரிங்க கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டாருங்களாம். என்ன கேள்வினா, பூவிலே எது சிறந்த பூன்னு கேட்டாருங்களாம். ஒவ்வொரு மந்திரியும் சொன்னாங்களாம், ரோஜா பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். ஆனா ஒரே ஒரு உரத்த குரல் அந்த கூட்டத்துல இருந்து வந்துச்சான். என்னன்னா, பருத்தி பூன்ட்டு. மன்னர் மட்டும் இல்லாம எல்லாரும் அந்த குரல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தாங்களாம். கடைசியா பார்த்தா நம்ம பையன் தான் அங்க இருந்தானா. அவன் தான் சொன்னானா. அந்த பையனை பார்த்த அரசர், நீ யாருன்னு கேட்டாருங்களாம். அப்போ நடந்த விவரத்தெல்லாம் இவன் சொன்னானா. அந்த முத்திரை மோதிரத்தையும் காட்டினானா. ஐயா, அன்னைக்கு என் பேரை நீங்க கேட்கல, என் பேர் மகேஷ் தாஸ், இன்னைக்கு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னானா. சரி, ஏன் இந்த பருத்தி பூ தான் மிகச்சிறந்ததுன்னு சொல்றேன். மற்ற பூக்கள் எல்லாம் வாடி போயிடுவாங்க, ஆனா பருத்தி பூ தான் நமக்கு பஞ்ச தருது. இந்த பஞ்சில் நூல்ல தான் நமக்கு ஆடைகள் நம்ம தயாரிக்கிறோம். ஆடை இல்லைன்னா மனிதனால மானத்தோட இருக்கவே முடியாது, நிர்வாணமா சுத்திட்டு இருக்கதான் முடியும். அதனால பூவிலேயே மிகச்சிறந்த பூ எதுன்னா பருத்தி பூ தாங்க அப்படின்னு சொன்னானா. இதை கேட்ட அக்பர் ராஜா சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பையனுக்கு கை தட்டினாங்களாம். ராஜாக்கு இந்த சிறுவனுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப பிடிச்சிருச்சுங்களாம். அவருடைய அரண்மனையிலேயே இந்த சிறுவனையும் அவங்க தந்தையும் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டாருங்களாம். அவங்க தந்தையும் குணமாயிட்டாருங்களாம். இந்த சிறுவனுக்கு அவனுடைய பேரை மாற்றம் செஞ்சாருங்களாம். பேர் என்ன தெரியுங்களா? பீர்பால். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம கிட்ட பணம், நகை, சொத்து, சொந்தங்கள் யாருமே இல்லாம இருக்கலாங்க. ஆனா நம்மளுடைய புத்தி கூர்மை மட்டும் நம்ம கிட்ட இருந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில பழிச்சுக்கிட்டே போயிடலாங்க, பீர்பால் மாதிரி. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.